இவ்வளோ காட்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் சத்யாவோட அம்மாவை போலீஸ் விசாரிக்கிறதுக்கு ஸ்டேஷன் அழைச்சி போனாங்க. சத்யா வந்து சரண்டர் ஆனால் தான் இவங்கள விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீனாவும் சங்கீதாவும் இப்போது கெஞ்சி கேட்டதால் இப்போ சத்யாவை அம்மா வந்து வீட்டுக்கு விட்டுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு கண்டிஷனோடு தான் வந்து விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு நாள் தான் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே வந்து நீங்கள் அவனை சரண்டர் பண்ண சொல்லுங்கள், வர சொல்லுங்கன்ற மாதிரி இப்போ முத்துகிட்ட சொல்லி விட்டுருக்காங்க. அப்படி இல்லைன்னா என்னாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது, அவனை வந்து சரண்டர் ஆக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லுறாரு. இப்போ முத்துக்கிட்ட ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஒரு லாயரோட அட்ரஸை கொடுத்து அங்கே போய் பாருங்கள், அவரால் தான் அவனை காப்பாற்ற முடியும், அவனை காப்பாற்ற சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போது முத்து மீனாவும் அந்த லாயரை பார்த்து பேசுகிறாங்க. அவர் இதுக்கு ஒரே வழி, ஒன்று கொஞ்சம் போராடணும், அப்படியாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அம்மாவே அதை வாபஸ் வாங்கினா அவனை ஈஸியாக காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ முத்து மீனாவும் வீட்டுக்கு வராங்க. இப்போ வீட்டுக்கு வந்த முத்து அண்ணாமலைட்ட போய்ட்டு பேசி இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்கிறாரு. அப்போது இந்த மனோஜ் வந்து அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அவன் ஜெயிலுக்கு கிடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்து கொஞ்சம் கோவப்பட்டு, உனக்கு தான் அடுத்த நாள் ஜெயிலில் வைத்தல் ரொம்ப பிடிக்குமே அப்படின்ற மாதிரி சில விஷயத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், நீ அதை விடமாட்ட அப்படின்னு சொல்ல, அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை கொண்டு வந்துட்டு போகிறாங்க. அது என்றைக்கு வரப்போகுது அப்படின்றது தெரியல. அங்கே மீனா மட்டும் இல்லாமல் இப்போது வியூவர்ஸுக்கும் என்னதாண்டா அந்த ரகசியம், இந்த மனோஜ் என்ன பண்ணா அப்படின்றதான் யோசிக்க வைக்குது. இன்னொரு பக்கம் இப்போது அண்ணாமலை விஜயை பார்த்து பேசுகிறாரு. நீ அந்த பையனை மன்னிக்க வேணாம், ஆனால் அவன் வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது, அவனை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குது, இந்த கேஸை நீ வாபஸ் வாங்கினா அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. விஜயா வந்து அதெல்லாம் யோசிச்சு பார்க்கல. இப்போ விஜயா பார்த்தீங்கன்னா ஒரு டீல் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, நான் இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குகிறேன், ஆனால் அந்த பூ கட்டுறவ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டீல் வந்து போடுறாங்க. இப்போ இதுக்கு வந்து அண்ணாமலை என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு தெரியல. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், மீனாவும் முத்துவும் தனி கொடுத்தனம் இருக்கிற மாதிரி ஒரு சில காட்சிகள் வந்து வெளியே வந்திருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ சத்யாவை காப்பாற்றுறதுக்காக முத்து மீனாவும் தனி கொடுத்தனம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி இப்போ என்ன தான் மீனா முத்துவும் தனி கொடுத்துட்டு போனாலும், அங்கேருந்து படிப்படியாக மீனா முத்துவும் வாழ்க்கையை முன்னேற போகிறாங்க. முத்து வந்து ஒரு பெரிய ஆளாக மாற போகிறாரு. ஆனால் இந்த ரோஹிணி இப்போ சிட்டியை சமாளிக்க கடையில் திருட போகிறாங்களோ இல்லை வீட்டில் திருட போகிறாங்களோ, இதே ஒன்று பண்ணி இப்போ வசமாக மாட்டி செம்மையாக அசிங்கப்பட போகிறாங்க.